Hi Tamilas, சந்துருவின் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு திருட்டு கலெக்டிங் அண்ட் ஷேரிங் தி நாலேஜ். இன்னைக்கு அமெரிக்கால ஒருத்தரை பத்தி, அதாவது இந்தியன் பிசினஸ் மேனை பத்தி ஒரு அலிகேஷன் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க அவங்க கோர்ட்ல. சோ அது எதுவுமே தெரியாம நம்ம வந்து டே டு டே லைஃப் வந்து கடந்து போயிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு என்ன சார் பாதிப்பு அப்படின்னா, எஸ் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம தான் அதுல டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கோம், அமெரிக்கன்ஸ் கிடையாது. சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இந்த வீடியோ. முழு வீடியோவும் பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாருக்கும் போய் சேர்ந்தா நீங்களும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ரைட், வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பிசினஸ் மேன் இந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா நம்ம சொல்றது வந்து ரெண்டு பேர், அம்பானி அதானி. இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம வந்து இந்தியாவே ஆட்டி படிச்சிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். சோ இப்போ அலிகேஷன்ஸ் யார பத்தி அப்படின்னா அதானி பத்தி தான். கண்டிப்பா இருக்காமையா இருக்கும். சோ அதானி பத்தி எங்க அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு ஃபைல் பண்ணிருக்காங்க, ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுவும் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனா ஃபைல் பண்ணிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதானி வந்து 2000 கோடி, அதாவது 2000 crores வந்து இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு வந்து லஞ்சமா கொடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு அப்படின்றதுதான் அலிகேஷன்ஸாவே இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம், இந்தியா பிசினஸ்மேன் இந்தியால ஒரு ப்ராஜெக்டாக இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்தா அமெரிக்கால இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் அதுக்கப்புறம் SEC ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்கு இந்த ஃபைல் கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. நம்ம இன் டீடைலா பார்த்தாவே புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லாஸ்ட் May 17th 2023 பாத்தீங்கன்னா ஹிடன்பர்க் அப்படின்ற ஒரு நியூஸ் மேகசின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதானி வந்து ஒரு நிறைய ஷேர்ஸ் வந்து, அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் இன்னொரு கம்பெனி ப்ரொக்யூர் வாங்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு % ஆஃப் ஷேர்ஸ் தான் வாங்கணும், மேஜர் ஷேர்ஸ் தான் வாங்கணும்ன்றது வந்து ஒரு ரூல்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் தோஸ் ரூல்ஸ். சோ அந்த ரூல்ஸ் எல்லாமே மறந்து அந்த ரூல்ஸ் எல்லாமே மாத்தி இல்ல வயலேட் பண்ணி நிறைய ஷேர்ஸ் வாங்கியிருக்காருன்ற ஒரு ஸ்ட்ராங்கான அலிகேஷன்ஸ் வந்து போன March 17, 2023 அதானி மேல அமெரிக்கன் FBI வந்து வச்சாங்க. சோ அப்படி வைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, FBI வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அதானியோட பிரதர்சன், அதாவது அதனுடைய தம்பி பையன் வந்து சாகர் அதானி அப்படின்றது அமெரிக்கால இருக்காரு. அவரு வீட்டுல வந்து ஒரு ரைட் மாதிரி பண்றாங்க. ரைட் பண்ணும் போது எப்பயுமே பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் இருக்கிற அதே மைனஸ் தான். அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்களோ எல்லாத்தையும் ஒரு டைரி எழுதி வைப்பாங்க, இல்லைன்னா கேஜெட்ஸ்ல என்ன சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எதனாலன்னு தெரியல. சோ அந்த ப்ரூஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா FBI மாட்டிக்கிச்சு. சோ மாட்டிட்டு அதுல இருந்து எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரியுது நிறைய இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்திருக்காங்க. எதுக்காக லஞ்சம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜர் பிசினஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே அவருக்கு மேஜர் பிசினஸ் தான். ஆயில்ல இருந்து, ஹைவேல இருந்து, ஷிப் பில்டிங்ல இருந்து, சோலார் எனர்ஜில இருந்து எல்லா பிசினஸ்லயுமே அதானி கால் பதிக்காத இடமே கிடையாது. சோ இப்ப மாட்டி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜில தான். இந்தியால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் வந்து உருவாக்கி இருக்கு. சோ ரினியூவபிள் எனர்ஜிக்குன்னு ஒரு செக்டார் பாத்தீங்கன்னா SECI அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி இருக்கு, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ஸ்டேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஒருத்தர் கையில இருந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணி ஒரு ஸ்டேட்ஸ்க்கு வந்து ரேட் வச்சு சேல் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட மெயின் வேலையா இருக்கும். சோ இப்போ அதானி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் ஒன்னு போடுறாரு. அதாவது SECI-க்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் வந்து சப்ளை பண்றேன் எலக்ட்ரிசிட்டி. சோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் சோலார் எனர்ஜி நான் வந்து சப்ளை பண்றேன் அப்படின்னு 12 ஜிகாவாட்ஸ் எனர்ஜி வந்து நான் சப்ளை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ஒன்னு போடுறாரு. சோ இந்த 12 ஜிகாவாட்ஸ்ல பாத்தீங்கன்னா 8 ஜிகாவாட்ஸ் வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. 4 ஜிகாவாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி, ஒரு கம்பெனி கூட டை அப் வச்சிருக்காரு, அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க. சோ இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது, இங்கதான் அமெரிக்கா இன்வால்வ் ஆகுது. அந்த 4 ஜிகாவாட்ஸ் அவங்க கம்பெனி சப்ளை பண்ணாங்களா, அது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அது வந்து ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டர். இப்போ அமெரிக்கன் FBI-யும் சரி, அந்த SEC-யும் சரி, அவங்க என்ன அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டரோட மணியை யூஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கிற அபிஷியல்ஸ்க்கு வந்து பிரைப் கொடுத்து அதன் மூலியமா வந்து அவர் கான்ட்ராக்ட் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து ப்ரூஃபோட அவங்க வந்து கொடுக்கறாங்க. பட் இதுல என்ன சார் பொலிட்டிக்கலா இதுல என்ன விஷயம் ஓடிட்டு இருக்கு, பொலிட்டிக்கலா இதுல ஏன் நிறைய பேச்சுவார்த்தை ஒரு பெரிய பரபரப்பா ஓடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ராகுல் காந்தி என்ற ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, ஒரு அமெரிக்கன் கவர்மெண்ட்ல ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது இந்தியன் நாம்ஸையும் மீறி இருக்காரு, அமெரிக்கன் நாம்ஸையும் மீறி இருக்காரு அப்படின்ற வந்து ஒரு ஃபைல் பண்ணிருக்காங்க. அங்க அதை ஃபைல் பண்றாங்க. ஏன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து, ஏன் இந்தியன் அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணி அவர் மேல ஒரு சார்ஜ் ஷீட்டோ ஃபைலோ கேஸோ எதுவுமே போடல. ஒரு சிபிஐயோ ஒரு நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க SEC இருக்கிற மாதிரி அமெரிக்கால நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னா செபி இருக்கு. சோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்க ஏன் இதை வந்து எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நோட்டீஸ் கூட அவங்களுக்கு இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது கேள்வி. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாருன்னா, இதுக்கு பின்னாடி பிரைம் மினிஸ்டர் தான் இருக்காரு, அப்புறம் எப்படி அவர் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ வெவ்வேறு அரசியல் எதிர்கட்சி தலைவர்கள் கண்டிப்பா இது பண்ணுவாங்க. பட் அது சென்ட்ரல் கவர்மெண்டோட நிக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் அஃபெக்ட் ஆகுது. சோ ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல எங்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா SECI, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அவங்க என்ன பண்றாங்கன்னா அதானி கிட்ட இருந்து அந்த கரண்ட் வாங்கி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விற்கிறாங்க. இதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அங்கதான் விஷயமே இருக்கு. இந்தியன், அதாவது ஒரு இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த SECI வந்து 2.2 rupees பர் யூனிட் அப்படின்னு சேல் பண்றாங்க. அதே பாத்தீங்கன்னா குஜராத் வந்து 3 rupees பர் யூனிட் சேல் பண்றாங்க. அதே பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்க்கு இன்னும் அதிகமா ருபீஸ் வச்சு சேல் பண்றாங்க. சோ ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு டிஃபர் ஆகுது இல்லையா? இங்கதான் டவுட்டே வருது, ஏன் அந்த மாதிரி டிஃபர் ஆகுது. அப்ப என்ன திருப்பியும் ஒரு சந்தேகம் வருதுன்னா, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் பாத்தீங்கன்னா, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த செபி கிட்ட இருந்தோ இல்ல அதானி கிட்ட இருந்தோ லஞ்சம் வாங்கிட்டு அதிகமான விலை கூட கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றத. சோ இதுல நம்ம எங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எங்க இதெல்லாம் நம்ம காசுங்க, வரி பண்ணுங்க. இதுலதான் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வாங்கி நம்மளுக்கு சப்ளை பண்ணி அதை வந்து ஒரு யூனிட் இவ்வளவு நம்மளுக்கு விற்கிறாங்க. சோ கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய அலிகேஷன்ஸா வந்து அமெரிக்கன் கோர்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. அவர் நிறைய அலிகேஷன்ஸ் பார்த்துட்டு வந்துடுறதா அதானி. பட் இதுல என்ன உண்மை தன்மை அப்படின்ட்டு அமெரிக்கன் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்டும் இதுல ஸ்டெப் எடுத்து, செபியும் கொலாபரேஷன் பண்ணி ஸ்டெப் எடுத்து, அண்ட் சிபிஐ இன்வால்வ் ஆகி இது என்ன பிரச்சனை, எதனால இது மாதிரி ஆச்சு, உண்மை இருந்தா அவருக்கு கண்டிப்பா தண்டனை அவர் மேல ஃபைல் பண்ணலாம், அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம். உண்மை இல்லைன்னா இந்த பாருங்க இது மாதிரி இல்ல, யாருமே அது மாதிரி பண்ணல அப்படின்னு கண்டிப்பா ப்ரூஃப் பண்ண வேண்டியது அதானியும் ப்ரூஃப் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்தியன் கவர்மெண்ட்டும் இதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம், ரைட்? சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. அண்ட் வேற எதனா டாபிக் இம்பார்ட்டன்டா பேசணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, அதையும் நான் பேசுறேன், ரைட்? தேங்க்யூ.